இப்போ தான் எட்டு தொட்டாக்கள் படம் பார்த்துட்டு ஐம் ஜஸ்ட் கம்மிங் அவுட். ஒரு ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒரு ஃப்ரெஷ் ஃபில்ம் மேக்கர் வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்காரு ஸ்ரீ கணேஷ். ஃபர்ஸ்ட் அவருக்கு வந்து என்னுடைய மனப்பூர்வமான பாராட்டுக்கள். இஸ் தான் ஒண்டர்ஃபுல் ஜாப், இஸ் தான் ஃபினாமினல் ஜாப் தான் சொல்லணும். எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எம்எஸ் பாஸ்கர் சார் வந்து கண்டிப்பாக எல்லாருமே சொல்லியிருப்பாங்க அவர் நல்லா நடிப்பார்னு தெரியும். ஆனால் இதை வந்து ஃபுல்லாக அவருடைய பொட்டென்ஷியலை ஃபுல்லாகவே யூஸ் பண்ணியிருக்காப்புல டைரக்டர். ஸோ த ஹோல் க்ரூ அண்ட் டீம் எல்லாருக்குமே வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். ஐ டோன்ட் வாண்ட் டு ரிவீல் எனிதிங் அபவுட் த ஸ்டோரி ஆர் எனிதிங், பட் ஆனால் கண்டிப்பாக எல்லோரும் தியேட்டரில் போய் பார்க்க வேண்டிய ஒரு படம் இது. இட்ஸ் அ கம்ப்ளீட் ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஃபில்மாக இருக்கும். சினிமாட்டோகிராஃபி அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் வாண்ட் டு விஷ் த ஹோல் டீம் ஆல் தி வெரி பெஸ்ட். கண்டிப்பாக தியேட்டரில் போய் படம் பாருங்கள். இட் won't disappoint you at all. It'll surprise you. All the best. இப்போ தான் எட்டு தோட்டாக்கள் படம் பார்த்துட்டு வெளியில் வரோம். என்னென்னா அப்பப்போ நமக்கு சில படங்கள் வந்து ரொம்ப பிடிச்சி போயிடும். ஒரு நல்ல ஹியூமன் எமோஷனோட வச்சு ப்ளே பண்ணி ஒரு இன்ஸ்டன்ட் கனெக்ஷன் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு படம் தான் எட்டு தொட்டாக்கள். ஸோ ட்ரெய்லர் பார்த்ததுலேருந்தே நிச்சயமாக இந்த படத்தில் வந்து ஏதோ இருக்குது அப்படின்னு மட்டும் நல்லா தெரிஞ்சுது. ஸோ படம் வந்து பார்த்ததுக்கப்புறம் வந்து எம்எஸ் பாஸ்கர் சாரோட பர்ஃபார்மன்ஸ் ஐ திங்க் அது கரியர் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக வெளியில் கொண்டு வந்திருக்காரு டேரக்டர் ஸ்ரீ கணேஷ். அண்ட் படத்தில் நடித்த எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து எல்லோரும் ஃபேமிலி கூட வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம். என்னென்னா ஒரு வயசான காலத்தில் வந்து நம்ம அப்பா அம்மா வந்து எப்படி வச்சுக்க கூடாது அப்படிங்கிறதுக்கு இந்த படம் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப ப்ரூட்டலாக வந்து காட்டியிருக்காங்க. ஸோ இது எல்லாரும் பார்த்து தயவு செஞ்சு இந்த மாதிரி படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி படங்களை சப்போர்ட் பண்ண தான் மேலும் நல்ல படங்கள் வரும். தேங்க்யூ. வணக்கம், நான் அஸ்வின் பேசுகிறேன். இப்போ தான் எட்டு தோட்டாக்கள் படத்தோட ப்ரிவ்யூ. வார்த்தையில் செம்ம படம். ஸோ 2017 2016 எண்டு துருவங்கள் 16 ப்ளஸ் 2017 மாநகரம். இது வந்து அடுத்ததாக வந்து ஒரு கண்டிப்பாக அந்த படம் பேசப்படும். அமேசிங் டைரெக்ஷன், ஹேட்ஸ் ஆஃப் டு த டைரக்டர். படத்தோட ஹீரோ வெற்றிக்கு வந்து என்னோடய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக அது வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஃபிலிமுக்கு வந்து இதுக்கு மேலே எதுவும் கேட்கக்கூடாது. அண்ட் எம்எஸ் பாஸ்கர் சார் படத்தோட ஒன் ஆஃப் த டூ பில்லர்ஸ். நாசர் சார், எம்எஸ் பாஸ்கர் சார், ஹேட்ஸ் ஆஃப். அமேசிங். புல்லரிச்சிச்சுங்க. ஒரு சீன் வந்து கிட்டத்தட்ட டைரக்டர் வந்து செம்ம எடுத்திருப்பாரு. ஒரு 5 minutes ஒரு ரெஸ்டாரண்ட்டில் பேசுகிற மாதிரி. அது எல்லாருக்கும் கண்ணு கலங்கிடுச்சு நினைக்கிறேன் தியேட்டரில். ஐ ரியலி விஷ் த டீம் பெஸ்ட் ஆஃப் லக். படத்தோட ப்ரொடியூசர்ஸ் பிக் பிரிண்ட் கார்த்தியண்ணா. அவர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வேறு புதுசாக படம் எடுக்கணும்னு எப்பவுமே ஆசைப்படுவார். அண்ட் இஸ் காட் அமேசிங் லைன் அப். கலவு இந்த படம், எட்டு தோட்டாக்கள். ஸோ விஷ் த டீம் அண்ட் எவ்ரி ஒன் ஆல் தி பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ. படம் பார்த்து ரொம்ப அருமையாக, ரொம்ப நேச்சுரலாக பண்ணியிருக்காங்க. எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது. வந்து தம்பிக்கு வந்து முதல் படம் மாதிரி இல்லாமல் ரொம்ப அருமையாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. படத்தில் வந்து என்ன அடுத்து வரப்போகுதுங்கிற நம்ம எதிர்பார்க்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. கடைசியில் ஒரு கிளைமேக்ஸ் ரொம்ப அருமையாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குது படம். எட்டு தோட்டாக்கள் ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப நல்ல ஒரு த்ரில்லர், ரொம்ப வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க. எல்லோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. எஸ்பெஷலி எம்எஸ் பாஸ்கர், அவர் தான் படத்தை வந்து த்ரூஅவுட்டாக அவர் தான் தாங்கியிருக்காரு. ரொம்ப அருமையான பெர்ஃபார்மன்ஸ். ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் ஹிம். அண்ட் இந்த படம் பெரும் வெற்றியடைய என் வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் மைம் கோபி. ரொம்ப சந்தோஷம். எட்டு தோட்டாக்களோடைய எனக்கு ஒரு நல்ல ஒரு படம் பார்த்த ஒரு ஃபீல் கண்டிப்பாக கிடச்சிது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. முதல் டைம் வந்து காப்பா பண்ணியிருக்கேன். இதில் இதுக்கு முழுக்க காரணம் ஸ்ரீ தம்பி தான். அவங்க தான் இதை டிசைன் பண்ணுது. இந்த படத்தில் ஒரு நல்ல கதாபாத்திரம் என்னது எனக்கு பெரிய சந்தோஷம். வெளியே வர ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எட்டு தோட்டாக்கள் வெற்றி பெற பெரிய வாழ்த்துக்கள். நல்ல டீம். உண்மையிலே எல்லாருமே யூத்தாக ஒர்க் பண்ண டீம். இதில் நானும் ஒரு பாட்டாக இருக்கிறதுக்கு பெரிய சந்தோஷம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.
எட்டு தோட்டாக்கள் அப்படிங்கிற டைட்டில் கேட்டவுடனே நான் கொஞ்சம் இம்ப்ரெசிவாக இருக்கேன் இந்த டைட்டில் அப்படின்னு. அப்போ அதுக்கப்புறம் அதுக்கு அதில் வந்த டிசைன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்த படம் இதை கண்டிப்பாக பார்க்கணுன்னு மனசில் தோணுச்சு. லக்கிலி ரிலீஸ்க்கு முன்னாடி இப்போ பார்த்ததுனால எனக்கு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, வெரி இம்ப்ரெசிவான மூவிங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் தயவுசெய்து பிகினிங்லேருந்தே படம் பார்க்கணும். இந்த படம் ஒரு கேரக்டர் போட்டு எலாபரேட் பண்ணுறாங்க, நரேட் பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது, புதுசாக இருந்துச்சு எனக்கு. படம் ஃபுல்லாக அப்படியே ஹோல்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட் ஹாஃபும் செகண்ட் ஹாஃப் சரி ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு புதிய உத்வேகத்தை தமிழ் சினிமாவுக்கு கொடுக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வாழ்த்துக்கள். என்னடா அவன் பெயிண்ட் அடிக்கிற பெருசு வச்சு பேசுகிறான்னு நினைக்காதீங்க, இதுதான் மைக்குன்னு சொல்லி கொடுத்தாங்க. எட்டு தோட்டாக்கள் படம் வந்து இப்போ தான் பார்த்தேன். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு 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 சின்ன பையன், இன்ஃபேக்ட் அந்த பையன் வந்து நான் ட்ராமாவில் நடிக்கும்போதே சின்ன பையனாக வந்து நின்றுட்டுருப்பான், ஸ்ரீ கணேஷ். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன். அந்த ஒரு ஃபஸ்ட்டு படத்தை வந்து இவ்வளோ ஒரு சிறப்பாக பண்ண முடியுன்றது வந்து இந்த ஏஜில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கான். அண்டு எம்எஸ் பாஸ்கர் சார் கண்டிப்பாக இந்த படத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய, அதாவது அவர் மிகப்பெரிய நடிகர், கண்டிப்பாக பல அவார்டுகளும் கிடைக்கும் இந்த படத்தில் அவருக்கு. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. நாசர் சார், ஸோ அவரை பற்றி நம்ம நல்ல நடிகர் அப்படின்றத நம்ம சொல்லி தான் தெரியணும் இல்லை, அவரும் எக்ஸ்ட்ரா நிறையா பண்ணியிருக்காரு. அண்டு ஆர்ஆர் இந்த படத்தில் கண்டிப்பாக மிகப்பெரிய பேர் வரும். அவருக்கும் வந்து ரொம்ப நல்ல ஒரு படமாக இருக்கும், ஒரு லான்ச்சாக இருக்கும். அண்டு ஹீரோ கண்டிப்பாக வந்து ஒரு ஃபஸ்ட்டு படத்துக்கு இது வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும் நான் மனசார வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக இப்போ வேறு இந்த மாதிரி, அதாவது லைக் ஒரு மாநகரம், அந்த துருவங்கள் 16 போன்ற படங்கள்லாம் வந்து இப்படி நல்லா தேட்டரில் ஓடிட்டுருக்கு, நல்லா ஓடிச்சு. ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக இந்த படமும் அந்த வரிசையில் ஒரு மிக நல்ல படமாக இருக்கும். ஸோ எல்லோரும் தேட்டரில் வந்து பாருங்கள், நிச்சயமாக என்ஜாய் பண்ணுவீங்க. நன்றி. வணக்கம். எட்டு தோட்டாக்கள் படம் வந்து படம் பார்த்துட்டு வெளியே வந்து அந்த படத்தினுடைய அந்த அந்த தாக்கம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது. உண்மையிலேயே அது ஒரு படத்தோட வெற்றியாக நான் நினைக்கிறேன். ஸ்ரீ கணேஷ் வந்து எனக்கு நாளைக்குனரில் வந்து என்னோடய அடுத்த சீசன் ஜூனியர் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கான். அது ஒரு முதல் படமாக திருத்தமான ஒரு ரைட்டிங் இருக்குது இந்த படத்தில். அது வந்து அதுவும் இந்த படத்தில் வந்து எல்லா கதாபாத்திரங்கள்ட்டையும் அவர் நடிப்பு வாங்கியிருக்கிறதாகட்டும், ஒரு மெச்சூர்டான டயலாக் எழுதியிருக்க விதம் எல்லாமே சிறப்பாக கண்டிப்பாக ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு படமாக இருக்கும். மற்றபடி படத்தில் எல்லா தொழில்நுட்ப இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஆடியன்ஸுக்கு வந்து இந்த படம் வந்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி பார்க்குற படமாக இருக்கும். ஒரு 10ஓட ஒரு 11 த்ரில்லர் மாதிரி இது கண்டிப்பாக இருக்காது. இந்த படம் பார்த்துட்டு போனவங்க மைண்டில் ரொம்ப நாளைக்கு நிற்கிற ஒரு படமாக இருக்கும். இப்போ இன்னொரு ஆர்டிஸ்ட் வந்து மைனம் படத்தில் நடிச்சிருக்கேன். எம்எஸ் பாஸ்கரோட நடிப்பு வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ரொம்ப நாள் கழித்து இந்த படத்தில் வந்து எம்எஸ் பாஸ்கர் சார் வந்து எல்லோரும் ரொம்ப ரசித்து பார்க்கும்படியாக ஒரு இது பண்ணியிருக்காரு. பல இடங்களில் வந்து எமோஷனல் ஆக்குறாரு. ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக பர்ஃபார்மன்ஸ். அவர் சொல்ல வேண்டியதில் அவர் சீனியரு. பட் இந்த படம் அவருக்கு இவ்வளோ நாள் காத்திருந்து இவருக்கு ஒரு பெரிய நல்ல ஒரு படம் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் மணிகண்டன், அவர் கூட வர அசிஸ்டண்ட், அவர் கூட வர மணிகண்டனுடைய நடிப்பும் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ரொம்ப உண்மையாக அந்த கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவர் மணிகண்டனுக்கும் இந்த படத்து மூலமாக ஒரு பெரிய நல்ல வாய்ப்பு கிடைக்கும். கண்டிப்பாக ஸ்ரீ கணேஷ் இன்னும் இந்த படத்துக்கு அப்புறம் அவர் கிடைக்கிற அந்த இவருக்கு ஸ்ரீ கணேஷ் மேலே கிடைக்கிற ஃபோக்கஸை யூஸ் பண்ணிட்டு அடுத்து நல்லா நிச்சயமாக பெரிய படம் நமக்கு கொடுப்பாருன்னு நம்பிக்கை இருக்குது. படக்குழு அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வணக்கம். நான் டி சிவா, அம்மா கிரியேஷன்ஸ். எட்டு தோட்டாக்கள் நான் என்னுடைய வாழ்க்கையில் பார்த்த மிகச்சிறந்த ஒரு படங்களில் ஒன்று. இந்த படத்தில் ஒரு சின்ன கேரக்டரில் நடிச்சிருக்கேன். அதுக்கும் இந்த படத்தை பற்றி நான் கருத்து சொல்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லை. பட் ரொம்ப நல்ல படம். இது வந்து பியூர்லி வந்து இந்த டைரக்டர் ஸ்ரீ கணேஷோட ஒரு 100% எஃபோர்ட்ஸ், அவருடைய டேலண்ட், அவருடைய முழு கவனத்தில் செய்யப்பட்ட ஒரு அழகான படம். இந்த படத்தில் வந்து நாசர் சார் நல்லா அருமையாக எப்பவும் போல நடித்ததை விட இன்னும் கொஞ்சம் கூடவே நடிச்சிருக்கிறார். எம்எஸ் பாஸ்கர் வந்து ஒரு தேசிய விருது வாங்கும் தகுதி கூடிய ஒரு கேரக்டராக அதில் நடிச்சிருக்கிறார். நிச்சயமாக அந்த படத்துக்கு அவருக்கு ஒரு தேசிய விருதே கிடைக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். அதே மாதிரி வந்து மியூசிக் எல்லாமே, எடிட் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக அமைஞ்ச ஒரு படம். பர்ஃபார்மன்ஸ் புதுமுகம் வெற்றி ஒரு கரெக்டாக ஒரு சரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஒரு நல்ல ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இது. ஸோ இந்த படத்தை ரொம்ப பிடிச்சி போய் தான் அந்த வேர்ல்டு வைட் ரிலீஸ் பண்ணுற ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நானே பண்ணிகிட்டு இருக்கேன். நான்
நிச்சயமாக தமிழ் சினிமாவில் ஒரு குறிப்பிடக்கூடிய ஒரு நல்ல படமாக இருக்கும். நிச்சயமாக ரசிகர்கள் அதை பார்த்து நிச்சயமாக இந்த படத்தை நீங்கள் என்கரேஜ் பண்ணணும். இந்த மாதிரி நல்ல படங்கள் வரணும். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ தான் வந்து நம்ம 8 தோட்டாக்கள் பார்த்தோம். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு ஸ்ரீ கணேஷ் டைரக்டர். அண்டு எல்லாருடைய ஒர்க்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இது ஜென்ரலாக சொல்கிற விஷயம் கிடையாது. இப்போது இந்த வருஷம் 2017 நல்ல நல்ல படங்கள் வந்திருக்கு. மாநகரம் வந்திருக்கு, குற்றம் 23 வந்திருக்கு, அப்புறமா இப்போ பார்த்தோம்னா 8 தோட்டாக்கள் வந்திருக்கு. இது மாதிரி நல்ல நல்ல சின்ன சின்ன படங்களும் வருது. ப்ளஸ் டேரக்டர்ஸும் நல்லா எடுக்கிறாங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் டு த டேரக்டர் அண்ட் த ஹோல் டீம். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லோரும் பார்க்க வேண்டிய படம், கண்டிப்பாக பாருங்கள். நிறைய விஷயங்கள் நீங்கள் இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது மனசார சொல்கிற விஷயம், உண்மையான விஷயம்.